நேரம் ஆயிடுச்சு பிறகு. சரி நேற்று மாதிரியே வந்து கேட்டி எழுப்புவா காஃபி கொடுத்து. என்னம்மா எந்திரிமா, எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கேன்? அடி என் செல்லம் வந்துட்டால, காஃபி குடு. காஃபியா? நேத்து உமன்ஸ் டேன்னு கொடுத்தேன், இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. எந்திரிமா, போய் டிஃபன் செய். ஏண்டி நேத்து ஆசாசியா காப்பி போட்டு அம்மாக்கு கொண்டு வந்தா இன்னைக்கு தர மாட்டியா? அம்மா நேத்து எல்லாம் வேற, இன்னைக்கு வேற. வந்து டிஃபன் செய்யுமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. என்னடி இது? என்ன குப்பையா கிடக்குது வீடு. சரி நேற்று மாதிரி ஜாக் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவான். ஐயோ பாத்திரம் எல்லாம் போட்டபடி இருக்கே. டேய் கண்ணா ஜாக்கு, நேற்று மாதிரியே வந்து க்ளீன் பண்ணி கொடுறா அம்மாக்கு. அம்மா நான் ஸ்கூலுக்கு போவேனா இல்லை க்ளீன் பண்ணிட்டு உட்காருவேனா? டேய் நேற்று நீ தானடா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த. அது வேற வாய், இது நார வாய். போமா, உன் டியூட்டி தான் இதெல்லாம், நீ தான் எல்லாம் செய்யணும் இனிமே. போ போ சீக்கிரம் செய். என்னடா இது இப்படி பண்றீங்க? என்ன இப்படி போட்டுக்க வச்சிருக்காரு? என்னங்க இங்க பாரு, ஹாட் சாக்லேட் செய்யறேன்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ கூட போடாம அப்படி இப்படி வச்சிருக்காரு. கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது. என்னங்க நேத்து பண்ணீங்களே, கிளீன் பண்ணி கொடுங்க. ஏண்டி நேற்று தான் உனக்கு ஹாட் சாக்லேட் செஞ்சு கொடுத்தல, இது கழுவி கூடவா கொடுக்க முடியும்? அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்ப்பா. எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. என்னடா இது மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க? பாரு எப்படி போட்டு வச்சிருக்காங்க, கீழே எல்லாம் சிந்தி. ஷோ எல்லாமே நான் தான் இப்போ கூட்டி போயிருக்கணுமா? நேற்று அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, இப்போ எப்படி குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. பொண்ணுக்கு 2 வேலையா கொடுக்குறாங்களே. கூட்டுறது பார்த்தாம இந்த ஹாட் சாக்லேட் செய்யறேன்னு அங்கங்க கொட்டி வச்சிருக்காங்க. மாப் வேற போடணும். சரி இவங்களுக்கு டிஃபன் பண்ணுவேனா இல்லை மாப் பண்ணிட்டு உட்கார்றதா? கடுப்பா இருக்கு. சபா காலங்கத்தலி எவ்வளோ வேலை. என்னங்க மாப் பண்ணியிருக்கேன், ஃபேன் சுவிட்சை போட்டு விட்டுருங்க. ஐயய்ய என்ன சும்மா ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிட்டே இருக்க? இரு போடுறேன். இங்க பாரு, சும்மா ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்காத, டக்கு டக்குன்னு ரெடி பண்ணு, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, கிளம்பணும். நேத்து ஒண்ணு பண்ணா அப்படியே வேலை வாங்குறது. நேத்து அவ்வளோ பாசமா இருந்தாரு, இன்னைக்கு என்னடா இப்படி மூஞ்ச கட்டுறாரு? எல்லாம் ஒரு நாள் கூத்து போல இருக்கு. என்னங்க இந்தாங்க உங்க லெமன் டீ, அப்புறம் புட்டு செஞ்சிருக்கீங்க, ராகி புட்டு, இந்தாங்க சாப்பிடுங்க. ராகி புட்டா? காலையில எந்திரிச்சு இந்த இட்லி போடுறது இல்லையா? என்னவோ இட்லி தோசையை விட ராகி தாங்க சத்து, சாப்பிடுங்க. ஆமா சத்து, நீயே சாப்பிடு போ. என்னடா நேத்து அவ்வளோ பாட்டெல்லாம் பாடி அவ்வளோ தலையில தூக்கி வச்சு தாடாங்க, இப்போ கொஞ்சம் மட்டு மரியாதையே இல்லாம நடத்துறாங்க. கேட்டி ரெடி ஆகிட்டியா? வெளியில வா. என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. டமாடி பிங்கி வந்துட்டியா? நேத்து மாதிரி அழகா ரங்கோலி கோலம் போடுறா வெளியில. கேட்டியும் ஹெல்ப்க்கு கூட்டிட்டு போ. நேத்து மாதிரி பெருசாலாம் வேணாம், சின்னதா போடு போதும். ஆண்டி நேத்து இது உமன்ஸ் டேன்னு பண்ண, அதுக்கு நீங்க டெய்லி என்ன வேலை வாங்குவீங்க போல இருக்கு. எங்க அம்மா இல்லன்னு தானே இப்படி இப்பலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னையே வேலை வாங்க பாக்குறீங்களா? இல்லம்மா நீ பண்ணாத. நேத்து பண்ணியேன்னு சொல்லி சொன்னேன், சரியா? நீ பண்ண வேணாம். என்னடா இது இப்படி பண்றாங்க? ஒரு நாள் உமன்ஸ் டேன்னு சொல்லி நல்லா இருக்க வேலையில வச்சு தூக்கி ஆடுனாங்க. இப்ப பாரு எப்படி பண்றீங்கன்னு. அது என்னடா உமன்ஸ் டேன்னு ஒரே ஒரு நாள் மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? எல்லா நாள்லயும் உமன்ஸை மரியாதையா வச்சுக்கோங்கடா. என்னடா நீங்களும் உங்க உமன்ஸ் டே செலிப்ரேஷனும். போங்கடா போங்க. நான் போய் என் வேலையை பாக்குறேன்.